குண்டம்மாவும் குண்டப்பாவும் ஒரு நாள் வீட்டில் பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்போ குண்டம்மா குண்டப்பா கிட்ட சொன்னா, குண்டப்பா, நீ சந்தைக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வா. குண்டப்பாவும் சரின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி மெதுவா சந்தைக்கு போனாரு. அங்க நிறைய மிருகங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. சந்தையிலா குண்டப்பா ஒரு அழகான ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு கிளம்பினாரு. அத தூரத்துல இருந்த சில திருடர்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. இத பார்த்தா அந்த திருடனுங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. கந்தப்பா கிட்ட இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை எப்படியாவது திருடணும். அப்புறமா குண்டப்பா ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்போது ஒரு திருட குண்டப்பா கிட்ட போனான். குண்டப்பா, குண்டப்பா, இது ஆட்டுக்குட்டியா இல்ல பேய்க்குட்டியா? போடா போட மடையா, இது அழகான ஆட்டுக்குட்டிடா. அதுக்கப்புறம் அடுத்த திருடனும் வந்தான். குண்டப்பா, குண்டப்பா குண்டப்பா, குண்டப்பா, இது இது ஆட்டுக்குட்டியா இல்ல பேய்க்குட்டியா? அதுக்கு குண்டப்பா சொன்னாரு, போட போட மடையா, இது அழகான ஆட்டுக்குட்டிடா. குண்டப்பாவுக்கு ஒரே யோசனையா இருந்தது. குண்டப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சாரு, இது உண்மையிலேயே பேய்க்குட்டியா இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் குண்டப்பா பயந்து போய் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி வீசிட்டு வீட்டு விட்டு ஓடி போனாரு. இதுதான் சான்ஸ்னு திருடனுங்களும் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டானுங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவங்க சொல்றத கேட்கும்போது அதை முழுமையா நம்பாம கொஞ்சம் யோசிக்கணும்.